தீவிர தனுஷ் ஃபேன். தனுஷ்னா அந்த மாதிரி மொட்டைலாம் அடிச்சுக்கிறேன் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. உண்மையாக மொட்டை அடிக்க விட்டாரு என்ன, மொட்டை அடிச்சுட்டாரு என்ன. ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. நார்மல் நடக்கிறது தான் ப்ரோ, பொண்ணுங்களுக்கு நடக்கிறது தான் ப்ரோ. அதை ஒரு இதாக காமிச்சிருக்காங்க, சொல்லாமல் காமிச்சிருக்காங்க ஸ்டோரியை. ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் ட்ரீட்டு தான், சில பேருக்கு பிடிக்குமான்னு தெரியல. ஆனால் ட்ரீட்டு தான், எல்லாருக்குமே ட்ரீட்டாக தான் இருக்கும். ஆனால் குழந்தைங்கலாம் கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க முடியாது. கொஞ்சம் வல்க இதெல்லாம் இருக்குல்ல, ஃபைட் சீன்லாம் நிறைய இருக்குது, ரத்தம்லாம் நிறைய இருக்குது, அதனால அது பார்க்க முடியாது. நல்லா இல்லை, எதிர்பார்த்து வந்தேன். ட்ராமா எதுவுமே ஒர்க் ஆகலை, ரொம்ப யூஸ்வல் டெம்ப்ளேட்டில் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயமா இருக்குது நிறையா. சரி, பார்த்த விஷயமா இருந்தாலுமே ஆல்ரெடி அவர் எழுதி விஐபி நம்ம எல்லாமே அவர் தான் ரைட் பண்ணாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். விஐபி, திருச்சி தம்பலம், பவர் பாண்டி, அதில் எல்லாமே இருந்தாலும் ட்ராமா ஒர்க் ஆகும். அந்த கேரக்டர்ஸ் நமக்கு கனெக்ட் ஆவாங்க ஏதோ ஒரு விதத்தில். நமக்கு இப்போது பவர் பாண்டி பார்த்தீங்கன்னா தாத்தா 60 வயசு தாத்தா, அவரோட ஜேர்னி, அந்த லவ். நான் வந்துட்டு அந்த படம் பார்க்கும்போது இப்போ 11th 12th ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன், 11th அப்போது. ஆனால் அந்த படமே எனக்கு ரொம்ப பயங்கர ஒர்க் ஆகி கனெக்ட் ஆகி பயங்கரமாக இருந்துச்சு. எமோஷ்னலாகவே கனெக்ட் ஆகலை. இப்போ வைலன்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு வர்றதுக்கு நம்ம ட்ராமா ஒர்க் ஆனால் தானே இருக்கும், அது எதுவுமே ஒர்க் ஆகலை. கதை எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு, ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டு தான். எதிர்பார்த்து வந்தது படத்தில் இல்லை. சில ஷார்ட் இருக்குது, பாட்டுலாம் நல்லா இருக்குது, விஷுவலாக இப்படி நல்லா இருக்குது. ஆனால் கதைக்கு என்ன தேவை, ஏன் அப்படி பண்ணுறான், ஏன் மாறுறான், முக்கியமான ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஸ் ஆகுது. அந்த ட்ராமா ஒர்க் ஆகலை, அந்த எமோஷ்னலே படம் நல்லா இல்லை. நான் ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன். ஆனால் ஒன் டைம் வாட்சபிள் பார்க்கலாம். ஆனால் 50வது படத்தை ஒன் டைம் வாட்சபிள் பார்க்கலாம். ஆனால் 50வது படத்தை அப்படி எடுக்கணும்னு அவசியம் இல்லை, தேவலாம் எடுத்து. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, ஸ்டண்ட்டு நல்லா இருக்கு. தனுஷ் பயங்கர அந்த கண்ணுலேயே அந்த பவர் எல்லாமே ஓகே. அந்த ட்ராமா ஒர்க் ஆகும் போது படமே ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும்ல. பாதி இடம் இப்போ நிறைய பேருக்கு அந்த ஃபீல் இருக்கா படம் பார்க்கும்போது? எனக்கு அப்படி இருந்துச்சு. நிறைய பேர் அப்படி ஃபீல் பண்ணல. எல்லாம் முடிச்சுட்டு வெளில வரும்போது எல்லாம் சொல்றது மாஸ் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அவங்க வந்து அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸு, பிளட்டு, அதுக்கேற்ற மாதிரி சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் தரவே தேவையில்லை. எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. சீரியஸா லியோ ஜெயிலரோட வைலன்ஸ் கம்மியாக தான் இருக்கு இந்த தனுஷ் ஃபேன், தீவிர தனுஷ் ஃபேன். தனுஷ்னா அந்த மாதிரி மொட்டைலாம் அடிச்சுக்கிறேன் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. உண்மையாக மொட்டை அடிக்க விட்டாரு என்ன, மொட்டை அடிச்சுட்டாரு என்ன. எதுக்கு 40 அதான் எடுத்துருக்கலாம். திருப்தி வந்தோம், பார்த்தோம், 1000 ரூபாய் டிக்கெட்டு பார்த்தோம், சரி ஓகே. இருந்தாலும் ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, மிஸ் ஆகுது கொஞ்சம். அடுத்த தெரியல, மாரி செல்வராஜ் படம் வரும்னு நினைக்கிறேன். இன்னும் 2-3 வருஷம் அப்போதான் கொஞ்சம் திருப்தியாகும் நினைக்கிறேன். ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஏன்னா நான் சும்மா இதுக்காக சொல்ல, பவர் பாண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் அட்லீஸ்ட் ஃபிலிம் ஸ்டூடெண்ட் வேறு நாங்கள் எல்லாம் கொஞ்சம், அதனால் நமக்கு இருக்கும் சில விஷயங்கள் தெரியும், கொஞ்சம் எதிர்பார்ப்போம். திருச்சி சம்பளம் எல்லாமே அவர் ரைட்டிங்கில் வந்த படம் தான். பேர் வேணால் அதில் போடலை, ஆனால் விஐபி எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அதில் ஒரு சிம்பிள்சிட்டி இருந்தாலுமே அந்த ட்ராமாலாம் பயங்கர கனெக்ட் ஆகி ஒர்க் ஆகும். எதுவுமே ஒர்க் ஆகலை. வடத்திரை லெவலுக்கு ராவா இல்லை படம். ஏ ரேட்டிங் கொடுத்தது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு தான். படம் ஃபேமிலி படம் தான். அவங்க ஃபேமிலியை அவர் எப்படி காப்பாற்றுறாரு? ஃபேமிலினா என்ன இருக்கும்? ஃபேமிலினா துரோகம் இருக்கும், அவ்வளோதான் கதை. எல்லாமே ஃபுல்லாக கட்டம் கிளியராக போச்சு, நல்லா தான் போச்சு. எந்த டேரக்ஷன் தான் ஒரு பயங்கரமாக இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ் இன்டர்வெல்லாம் அந்த அந்த அடங்காத அசுரன் சாங்கெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. அது எதிர்பார்க்கவே இல்லை. அந்த பாட்டுலாம் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பயங்கரமாக போட்டிருக்காரு. பிஜிஎம் தான் ஃபுல்லாக பேசியிருக்கு, ஃபுல்லாக ராவாக தான் இருக்கும். ஆனால் ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த 18+ அதெல்லாம் எதுவுமே கிடையாது, கிளியராக காமிச்சிருக்காங்க, எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருக்கும் முடிச்சுதான் ப்ரோ. செம்மையா இருக்குண்ணா படம், மாசா இருக்குண்ணா, சூப்பரா இருக்குண்ணா, தரமான படம். நான் செம்மையா நடிச்சிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குண்ணா. மேபி குழந்தைங்க தான் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. ஃபுல்லா வந்து எக்ஸ்பெக்டேஷன் தான், அடுத்து என்ன நடக்கும், யார் என்ன பண்றாங்க, ஃபுல்லாவே இப்படிதான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல போயிட்டு இருக்கு. நல்லா இருந்ததுண்ணா, எனக்கு பயங்கரமா பிடிச்சிருந்து. எல்லாருக்குமே பிடிச்சி, எல்லாருமே கத்திட்டு தான் இருந்தாங்க, யாருமே அவங்க எனர்ஜில இருந்து கம்மியாகவே இல்லை. செம்ம படம், அந்த எண்ட் வரைக்குமே நல்லா இருந்தது. இன்டர்வெல்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. செகண்ட் ஹாஃப் நல்லா ட்விஸ்டோட நல்லா இருக்குங்க. எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பிடிச்சிருக்குண்ணா, சூப்பராக தானே இருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காருண்ணா, பயங்கரமாக இருக்குண்ணா. படம் எதிர்பார்த்தத விட நல்லாவே இருக்குண்ணா. படம் நல்லா இருக்கு, பறிச்சு தான் பார்க்கலாம், ஓடும் பயங்கரமாக. செகண்ட் ஹாஃப் பயங்கரமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் பயங்கரமாக இருந்துச்சு, ஒர்த்து தான், சூப்பராக இருக்கு ப்ரோ, ஒர்த்து தானா, பார்க்கலாம்.
கதை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ப்ரோ. நாங்கள் வேற ஏதோ கதை நினச்சி வந்தோம், தங்கச்சியை கொண்டுருவாங்க, ஒரு பழி வாங்குறாருன்ற மாதிரி. கதையை வேற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடுத்துன்னு போயிட்டாங்க. நாங்கள் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் வந்தோம். ஏன்னா நிறைய படத்தில் அதே மாதிரி தான் வந்துருச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்டாரு. நல்லா சூப்பர் டிஃப்ரெண்ட்டாக போகுது கதை. இது வரைக்கும் பார்க்காத கதையாக இருக்குது. அப்படியே உள்ளுக்குள்ளேயே வேற கோல்மாலாம் பண்ணி நல்லா இருக்கு. ட்ரீட் ப்ரோ. சூப்பராக இருக்குது ப்ரோ படம். சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்ல ஆக்ஷன் ஃபிலிம். சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டார்டிங் கொஞ்சம் இதாகுது, அதுக்கப்புறம் இன்டர்வல் மாசாக இருக்குது. அதுக்கப்புறம் திரும்ப அந்த கொஞ்சம் லேக் ஆகுது, திரும்ப பிடிச்சிட்டாங்க. கிளைமேக்ஸ்லாம் நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. அதர் கேஸ்ட் அண்ட் குரு எஸ்ஜே சூர்யா பட்டையை கிளப்பியிருக்காப்ல. அப்புறம் சந்தீப் அவர் நல்லா இது பண்ணிருக்காரு. ஏரமான் மியூசிக்கு சூப்பராக இருக்குது. எல்லாரும் இருக்காங்க, நல்லா இருக்கு. அவங்க கேரக்டர் அவங்க நல்லா ரோல் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. தலைவனை சொல்லவே தேவையில்ல ப்ரோ. இதுவரையும் நடித்த படத்தில் புதுப்பேட்டை வடச்சென்னைலாம் எப்படி ஒரு மறக்க முடியாத ஒரு கேங்ஸ்டர் படமாக இருந்துச்சோ அதோட இது செமையாக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு 100 கோடி 200 கோடி தொடும். இதுதான் இருக்கிற தலைவனுக்கு அந்த ஹையஸ்ட்டு ஓப்பனிங். இது வந்துருக்கு ப்ரீ சோல்டாகவே. கண்டிப்பாக வந்து செம்ம ஹிட் ஆகும் ப்ரோ. ஓகே ப்ரோ, எல்லாரும் பார்க்க வேண்டியது ப்ரோ. நல்லா இருந்தது ப்ரோ. வேற லெவல். ஓவராலாக வந்து உங்களுக்கு மூவி நல்ல மூவி. ஃபுல் ஆஃப் அக்ரேஷன் தான். அது அக்ரேஷன் வித் கொஞ்சம் சென்டிமெண்ட்ஸ் இருக்குது அதில். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாருக்குமே வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளி பிரகாஷ் ராஜ் சாருக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மிச்சம் எல்லாருமே ஈக்குவலாக வராங்க இந்த மூவியில் வந்து. அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, செல்வராகவன் வந்து நம்ம எல்லாமே வந்து சில சீன்ஸில் மட்டும்தான் பார்த்துருப்போம். ஆக்சுவலாக இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணுறாரு. அது ரொம்ப நல்ல விஷயம். அதுதான் எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் வந்து அதில் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. அதனால நல்லா இருக்கு மூவி. பாட்டு வந்து ஆக்சுவலாக வந்து ஏஆர் ரஹ்மான் சொல்லவே வேணாம் ஆக்சுவலாக. ஸோ அவர் நல்லா கொண்டு போயிருக்காரு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண பாட்டு வந்து செகண்ட் ஹாஃப் தான் வருது. அது நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. 50வது படம் ஆப்வியஸாக ஸ்பெஷல் எங்களுக்கு. இப்போ இன்றைக்கி வந்து லீவ்லாம் போட்டு வந்திருக்கோன்னா ஆக்சுவலாக அதுதான் ரீசனே. ஆனால் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, 50வது படத்தில் வந்து அவரே அது ரிஸ்க் எடுத்து நானே டைரக்ட் பண்ணுறேன்னு பண்ணும்போது அது ரொம்ப பெரிய விஷயம். அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் தனுஷ்க்கு வந்து அவர் அக்ரேஷனே இல்லாத மாதிரி கொஞ்சம் காட்டுவாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து அவர் ஃபுல்லாகவே வந்து அக்ரேஷனில் இருக்க மாதிரி இருக்கும். இன்டர்வல் பிளாக் வந்து அது வேற லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி இருந்துச்சு. அது நல்ல படம் ஃபுல்லாகவே உங்களுக்கு எங்கேயுமே போர் அடிக்காது. நல்லா தான் இருந்துச்சு. பிடிச்சிருந்ததுண்ணே. எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. வைலன்ஸ் தானே, மாசாக இருந்தது படம். தனுஷ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க ப்ரோ. எல்லாருமே பிடிச்சிருந்தாங்க. சரி.